கலை ஆர்வம் மிக்கவர்கள் கலையை கற்றுக்கணுங்கிறது ஒரு சிலர் இருப்பாங்க. அது வந்து சிறுபான்மையினர் ஆயிட்டாங்க. இப்போ கலையை வந்து கற்றுக்கிட்டு நான் அதில் எப்படி முன்னேற முடியும், எனக்கு அதில் என்ன ஆதாயம் இருக்குது, என்ன பொருளை ஈட்ட முடியும். இட் ஹஸ் பிகம் சம் சார்ட் ஆஃப் மணி மேக்கிங் இது. இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டிவி சேனல்லாம் வந்த பிறகு சூப்பர் சிங்கர்லாம் வர்றது ஏன் அதில் போட்டி போட்டுக்கிட்டு முன்னாடி வரணும்னு நினைக்கிறாங்க எல்லாரும்? பிகாஸ் they will be identified by the public. They become immediately, instantly popular. Popular need not necessarily become famous. பாப்புலருங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும். ஃபேமஸுங்கிறது எல்லாரும் அடைய முடியாது. ஆனால் அதுக்கு பணம் வருது. ஸோ அதில் விருப்பம் இருக்குது. நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக கலையை பண்ணக்கூடாது, அதுக்காக சொல்லலை. நான் கலை ஆர்வமிக்கோ பணத்துக்காக செய்ய மாட்டேங்க, கலைக்காக செய்யும். அதுதான் அந்த வித்தியாசம். இங்கே நாங்கள் அதை தான் செய்கிறோம். எங்களுக்கு வந்து பணம் காசு கிடையாது. வி ஆர் டோட்டலி டிபெண்ட் ஆன் டோனர் ஃபண்டிங். அதான் புரவலர்கள்னு சொன்னோம். டோனர் ஃபண்டிங் யார் கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் நாங்கள் வந்து செலவு பண்ணுறோம். ஸோ வி ஆர் வெரி கேர்ஃபுல் இன் ஹவு வி ஸ்பெண்ட் த மணி அண்ட் வி ஆர் கேர்ஃபுல் அஸ் டு வாட் வி ஷுட் பிரிங் இன் பை வே ஆஃப் டேலண்ட். அதுதான் எங்கள் அடிப்படை. அதனால்தான் நாங்கள் இவ்வளோ ஆண்டுகள் நாங்கள் நடத்தின்னு வரோம். இப்போ 100 ஆண்டை நோக்கி போயிட்டுருக்கோம்னா இதுதான் இந்த அடிப்படையில் தான் காரணம்.